வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய 15ஆம் நாளுக்கான இயேசுவின் திரு இருதய வணக்கத்தில் உங்களை மனமாற வரவேற்கின்றேன். இயேசுவின் திரு இருதயத்தினால் உங்கள் வீட்டில் அமைதி நிலவட்டும், உங்கள் உள்ளத்தில் ஆறுதல் தோன்றட்டும், உங்கள் வாழ்க்கையில் அருள் பெருகட்டும். அவர் திரு இருதயத்தின் நன்மைகள் உங்கள் குடும்பம் முழுவதையும் நம்பிக்கையால் நிரப்பட்டும். உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இவ்வணக்கத்தின் போது உங்களுடைய கவலைகளை சொல்லி ஜெபியுங்கள். ஜெபம் என்பது கடவுளுடன் பேசும் நேரடி பாதை. நாம் பேசும் வார்த்தைகளில் கடவுள் பதிலளிக்கின்றார். நாம் இறைவனை நாடும் போது அவர் நம்மை நிச்சயம் உணரும் விதமாக தொட்டு வழி நடத்துவார். ஜெபம்தான் இறைவனுடன் நம்மை இணைக்கும் ஒரே பாலம். அது நம் நம்பிக்கையின் தூணும், நம் ஆன்மாவின் ஆழமான ஆவியின் சுவாசமுமாகும். எனவே இன்று உங்கள் கண்களை மூடி இயேசுவின் திரு இருதயத்தினுடனான ஜெப பயணத்தில் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய தியான சிந்தனை, இயேசுவின் திரு இருதயம் தேவ வணக்கத்துக்கும் தேவ பயத்துக்கும் ஆசிரியர். அன்பார்ந்தவர்களே, இன்றைய உலகத்தில் உண்மையான தேவ வணக்கம் என்பது ஒரு மரபு வழி வழிபாடாக மட்டும் பார்க்கப்படுகிறது. ஆனால் இயேசுவின் திரு இருதயத்தை நாம் பார்க்கும்போது வணக்கத்தின் உண்மை நோக்கம் என்ன என்பதை நமக்கு தெளிவாக கற்பிக்கின்றார். தேவ வணக்கம் என்பது வெளிப்படையான கடமை அல்ல, அது உள்ளத்திலிருந்து எழும் அன்பான ஒப்பு கொடுத்தலாகும். இயேசு தந்தையின் சித்தத்தை இயல்பாக விரும்பியதால்தான் தம்மை தானாகவே அர்ப்பணித்தார். தேவ பயம் என்பது அன்பின் ஆழமான மரியாதை. நம்மை அளவற்ற அன்புடன் நேசிக்கும் இறைவனை நம்மால் காயப்படுத்த கூடாது என்ற உணர்ச்சியின் மரியாதை. தேவ பயம் கடவுள் என்னை தண்டிப்பார் என்ற பயத்தில் இருப்பது அல்ல, நான் அவரின் அன்புக்கு தகுந்தவனாக இருக்க வேண்டும் என்ற ஆழ்ந்த உணர்விலிருந்து வருவது. திரு விவிலியத்தில் கூறப்படுவது போல ஆண்டவருக்கு அஞ்சுவதே ஞானத்தின் தொடக்கம். இது உண்மையான ஞானமும் வழிகாட்டுதலும் ஒழுங்கான வாழ்வும் தேவ பயத்தில் இருந்து உருவாகின்றன என்பதை காட்டுகிறது. தேவ பயம் நம்மை பாவத்தை விலக்க உதவுகின்றது, இறைவனுக்கேற்ற வாழ்க்கையை வாழ தூண்டுகின்றது, இறைவனுடன் அன்புடனும் பணிவுடனும் வசப்பட வைக்கின்றது. இயேசுவின் திரு இருதயத்திலேயே இந்த தேவ பயம் ஒளிந்துள்ளது. அவர் தந்தையின் மீது கொண்ட மரியாதை, அன்பும் பயமும் கலந்து இருந்த பணிவான இதயம். நாம் ஒவ்வொருவரும் அந்த இதயத்தை பின்பற்றி தேவ பயத்தில் உயர்வோடு வாழ வேண்டும். சுருக்கமாக சொன்னால், தேவ பயம் என்பது கடவுளுக்கு அஞ்சி ஓடுவது அல்ல, அவரை போற்றியும் நேசித்தும் வாழும் இறை மனநிலையாகும். விவிலிய அடிப்படைகள். தேவ வணக்கம் இயேசுவின் பணிவும் கீழ்ப்படிதலும். யோவான் 6ஆம் அதிகாரம் 38ஆம் இறைவார்த்தை, ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்தேன். இயேசு இந்த உலகிற்கு வந்ததற்கான நோக்கம் தெளிவானது. தம் விருப்பத்தை அல்ல, தந்தையின் சித்தத்தை நிறைவேற்றவே அவர் தம்மை முழுமையாக அர்ப்பணித்தார். இதுதான் உண்மையான தேவ வணக்கம். தனது விருப்பங்களை மறந்து
இறைவனின் சித்தத்திற்கு முழுமையாக கீழ்ப்பட்டு வாழ்தல் அது ஒரு கட்டாயமான கடமையாக அல்ல, தந்தையின் மேல் கொண்ட அன்பின் அடிப்படையில் இயேசு செய்த ஒப்பு கொடுத்தல். இந்த இறைவார்த்தை நம்மையும் சிந்திக்க வைக்கின்றது. நாமும் பல சமயங்களில் நம்முடைய விருப்பங்களுக்கே முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனால் இயேசு போல நாம் தந்தையின் சித்தத்தை உணர்ந்து அதில் வாழ முயற்சிக்கிறோமா? அவரின் திரு இருதயம் தந்தையின் விருப்பத்துக்கு கீழ்ப்பட்டு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு புனித இதயம். இவ்விதமாகவே நாமும் வாழ அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவது, தேவ பயம். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் இறைவார்த்தை. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம் என்று விவிலியம் கூறும்போது அது பயத்தால் வாழும் வாழ்க்கை பற்றி பேசவில்லை. மாறாக அது ஆண்டவரின் அற்புதத்தையும் தூய்மையையும் உணர்ந்து அவரை மரியாதையுடன் அன்புடன் அஞ்சும் மனநிலையை குறிக்கிறது. இவ்விதமான அச்சம் என்பது அவர் நம்மை நேசிக்கிற அன்பை இழக்க கூடாதே என்ற அக்கறை. அந்த அன்புக்கு நாமும் தகுதியாய் இருக்க வேண்டும் என்ற ஒரு புனித விருப்பம். அதுவே நம்மை பாவத்தை விலக்க செய்கிறது. அது நம்மை ஒழுங்கான வாழ்வுக்கு வழி நடத்துகிறது. அந்த அச்சம் இல்லாத இடத்தில் மனம் தன்னிச்சையாக திரிகிறது. அச்சம் இருக்கும் இடத்தில் மனம் நிதானமாகவும் ஞானத்துடனும் நடக்கிறது. தேவ பயம் இல்லாத ஞானம் அறிவு மட்டுமே. ஆனால் தேவ பயத்துடனான ஞானம் அது நம்மை ஆழமாகவே மாற்றும். இயேசுவின் திரு இருதயத்தில் இந்த தேவ பயம் நிரம்பி இருந்தது. அவர் தந்தையின் விருப்பத்திற்கு கீழ்ப்பட்டதாலும் அவருடைய தூய்மையை காக்க முனைந்ததாலும் தான் அவரது வாழ்க்கை முழுவதும் பாவமில்லாததாக இருந்தது. சுருக்கமாக சொன்னால், தேவ பயம் இல்லாமல் ஞானம் ஆரம்பிக்காது. அந்த அச்சமே உண்மையான ஞானத்தின் கதவாகும். மூன்றாவது, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை உள்ள இறைவார்த்தைகள். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். அன்பார்ந்தவர்களே, இயேசு கடவுள் வடிவில் இருந்தவரே அந்த பாவனையும் அந்த தோற்றத்தையும் வலியுறுத்தி பிடிக்கவில்லை. மாறாக தம்மை தாமாகவே வெறுமையாக்கி ஒரு அடிமையின் வடிவத்தை ஏற்றார். அவர் இறைவனாக இருந்தும் மனிதனின் கீழ்ப்படிதல் வாழ்க்கையை வாழ்ந்தார். அவர் தம்மை பணித்து சிலுவை மரணத்துக்கே உட்பட்டவர். தன்னை மறந்தும் இறைவனுக்காக வாழும் வாழ்க்கை, இதுதான் உண்மையான தேவ வணக்கம். தந்தையின் சித்தத்திற்கு எதிராக நடக்க விரும்பாத தூய அன்பு, இதுதான் உண்மையான தேவ பயம். அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் திரு இருதயம் தேவ வணக்கத்தில் கீழ்ப்படிதல், பணிவு, அர்ப்பணிப்பு, தேவ பயத்தில் அன்புடன் நிரம்பிய மரியாதை, தூய்மை, பாவத்தை விலக்கும் உணர்வு, இவைகளின் ஜீவன் என்றே விவிலியத்தை வைத்து உணர முடிகிறது. ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, நாங்கள் உம்மிடம் நம்பிக்கையோடும் இரக்கத்தோடும் வந்து நிற்கின்றோம். உமது அன்பும் பரிசுத்தமும் நிரம்பிய திரு இருதயத்தில் எங்களின் அனைத்து வேண்டுதல்களையும் வைத்து பரிசுத்தமாய் மன்றாடுகின்றோம். எங்கள் குடும்பங்களுக்கு அமைதி, அன்பு, ஒற்றுமை, நல்ல உடல் நலம், நம்பிக்கை, செல்வம் ஆகியவை கிடைக்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகிறோம். குழந்தை பெறாத தம்பதிகளுக்கு
பரிசுத்தமான ஒரு குழந்தையை பரிசளியுங்கள். அந்த குழந்தைகள் நல்ல உடல் நலத்துடனும் அறிவுடனும் அன்பும் கீழ்ப்படிதலுடனும் வளரட்டும். அவர்கள் உங்கள் ஒளியாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கட்டும். எல்லா மாணவர்களும் அறிவிலும் ஞானத்திலும் வளர மனதிற்கு அமைதி கொண்டு பயிற்சி பெறட்டும். அவர்கள் எப்போதும் நல்லதை நினைத்து பிறருக்கு உதவும் மனமுடனும் வளரட்டும். வேலை இல்லாதவர்கள் நியாயமான வேலை வாய்ப்புகளை பெற்று மன அமைதியுடன் வாழட்டும். தொந்தரவில்லாத வாழ்க்கை, மன அழுத்தமில்லாத வாழ்வு அவர்களுக்கு அருளப்படட்டும். திருமண திட்டத்தில் உள்ள இளைஞர்களும் நேர்மையான வாழ்க்கை துணையுடன் தேவ சித்தத்துக்கு ஏற்ப சரியான நேரத்தில் திருமணம் செய்து வாழ ஆசீர்வாதம் பெறட்டும். இயேசுவின் திரு இருதயமே, நீங்கள் குடும்ப வாழ்க்கையின் ஆசியையும் அழகையும் உருவாக்கியவரே, இப்போது பல குடும்பங்கள் தகராறுகள், வேறுபாடுகள், பரஸ்பர புரிதலின்மை, கோபம், விவாகரத்துக்கு தள்ளப்படுகின்றார்கள். ஆண்டவரே, முதலில் அவர்களது இருதயங்களை தொடுங்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் மீண்டும் நிதானமாக பார்க்கவும், அன்போடும் ஒழுக்கத்தோடும் பேசவும், மென்மையுடனும் பொறுமையுடனும் நெருங்கவும் நீர் ஒரு உள்மாற்றத்தை தூண்டுங்கள். கடுமையான வார்த்தைகள் சொன்னவர்கள், பிறர் இதயங்களை தாக்கியவர்கள் தங்கள் தவறுகளை உணர்ந்து மன்னிப்பு கேட்கும் மனமும் அவர்களுக்கு பிறக்கட்டும். பாதிக்கப்பட்டவர்கள், மனம் உடைந்தவர்கள் அவர்கள் கூட இயேசுவின் திரு இருதயத்தின் ஆறுதலால் மீண்டும் நம்பிக்கையுடன் வாழ புதிய மனநிலையை பெறட்டும். ஆண்டவரே, தொடர்ந்து சண்டை, குற்றச்சாட்டு, அமைதியற்ற உரையாடல்கள் நடக்கும் வீட்டிற்குள் உமது அமைதி கிடைக்கட்டும். புரிதல் இல்லாத இருதயங்கள் புரிந்து கொள்ளும் இருதயங்களாக மாறட்டும். அவள் என் மனைவி, அவன் என் கணவர் என்ற வார்த்தைகள் மட்டுமல்ல, அவள் என் பக்கத்து வாழ்வு, அவள் என் உயிர் துணை என்ற உணர்வு உருவாகட்டும். குழந்தைகள் தகராறுகளால் பாதிக்கப்படாமல் அவர்களது மனங்களில் அமைதி நிலவ, பெற்றோர் நல்ல எடுத்துக்காட்டாக மாற இருதயங்களை திருப்புங்கள். விவாகரத்து தீர்மானத்தில் நின்றவர்கள் ஒரு முறை உமது திரு இருதயத்தை பார்த்து தங்கள் முடிவுகளை சோதித்து உமது ஒளியால் பாதையை கண்டுபிடிக்கட்டும். ஆண்டவரே, அவர்கள் வாழ்க்கையை மீண்டும் அமைதிக்குள், பரஸ்பரமான அன்புக்கும் புரிதலுக்கும் கொண்டு வர ஒரு புதிய தொடக்கம் அவர்களுக்கு தாருங்கள். இயேசுவின் திரு இருதயமே, உமது அன்பு உறவுகளை காப்பாற்றும் சக்தி கொண்டது. அதை வைத்து இப்போது பிரிந்து நிற்கும் கணவன் மனைவிக்கு ஒரு மனமாற்றத்தையும் ஒரு புது சுழற்சியையும் உருவாக்குங்கள். கடனில் சிக்கியவர்கள், நிதி சிக்கலில் இருக்கும் மக்கள், அவர்களின் வாழ்க்கையில் இறைவன் ஒரு புதிய வழியை திறக்கட்டும். அனைத்து தேவைகளும் நிறைவடையட்டும். வறிய மக்களுக்கு தங்கள் தேவைக்கேற்ப உணவும் உடையும் உறைவிடமும் கிடைக்கட்டும். மனதிற்கும் உடலிற்கும் அமைதி தரும் உதவிகள் அவர்களுக்கு கிடைக்கட்டும். இயேசுவின் திரு இருதயமே, உம்மீது வைத்த நம்பிக்கையோடு உம்மை நோக்கி நோயாளர்கள் எல்லாரும் கண்ணீரோடு வருகிறார்கள். உமது திரு இருதயம் துன்புற்றவர்களுக்காக எப்போதும் கருணையுடன் துடிக்கும் இதயம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இப்போது உமது பரிசுத்த கரங்களால் படுக்கையிலிருந்து எழ முடியாமல் தவிக்கும் நோயாளிகளை தொட்டு உடல் வலியையும் மன தளர்வையும் நீக்குங்கள். அவர்கள் இதயத்திற்குள் ஆறுதல் ஊற்றாக உமது அமைதியை அருளுங்கள். புற்றுநோய், பக்கவாதம், இதய நோய், நரம்பியல் பிரச்சனை, எய்ட்ஸ், கல்லீரல் மற்றும் சிறுநீரக நோய்கள் என மிகவும் கடுமையான நோய்கள் உள்ளவர்களின் உடலில் உமது அற்புதத்திற்கான பாதை திறக்கட்டும். மருந்துகள் வேலை செய்யாத இடத்தில் உமது வார்த்தையை சுகமளிக்கட்டும். நடக்க முடியாதவர்கள்
பேச முடியாதவர்கள், பார்வை இழந்தவர்கள், தங்கள் வாழ்க்கையை இழந்து விட்டார்கள் என எண்ணுகிறவர்கள் இன்றே உமது திரு இருதயத்தில் இருந்து வெளிவரும் உயிரின் ஆற்றல் அவர்களை மீண்டும் உயிர்த்தெழ வைக்கட்டும். மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள், தனிமையில் தவிக்கும் உமது பிள்ளைகள், மன அழுத்தத்தில் துடிக்கும் ஆன்மாக்கள், அவர்கள் உமது அமைதியின் ஒளியில் மூழ்கட்டும். இப்பொழுதே அவர்கள் உள்ளத்தில் நம்பிக்கை புதிதாக பிறக்கட்டும். ஆவிக்குரிய கட்டுப்பாடுகள், மரபு வழி சாபங்கள், இருள் ஆட்சி, பில்லி சூனியம் போன்ற இருண்ட சக்திகள் காரணமாக வாடுபவர்கள் உமது பரிசுத்த இரத்தத்தினால் முழுமையாக விடுவிக்கப்படட்டும். தங்கள் வலிகளை பிறரால் புரிந்து கொள்ள முடியவில்லை என புறக்கணிக்கப்படுபவர்கள் அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும். இயேசுவின் திரு இருதயம் அவர்களுக்காக அழும் ஒரு இதயமாக இருக்கிறது. நம்பிக்கை இழந்த இடத்தில் நம்பிக்கை வேரூன்றப்படட்டும். இழந்து போன நம்பிக்கையில் உயிர் பாயட்டும். இன்றைய தினம் நோயால் வருந்தும் மக்கள் வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக அமையட்டும். நோய் அல்லாமல் அருள் நிரம்பிய வாழ்க்கை அவர்களை நிரப்பட்டும். அவர்கள் உடலும் உள்ளமும் ஆன்மாவும் முழுமையாக குணமடைந்து உமது சாட்சியாக வாழட்டும். இந்த தேசத்திற்கு அமைதி நிலவட்டும். இளைஞர்கள் நல்லதையே தேர்ந்தெடுக்கவும் அரசாங்கமும் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு செயல்படட்டும். பொது சிக்கல்கள் தீர்க்கப்பட்டு பகைகள் நீங்கப்படட்டும். எங்கள் எதிர்காலம் பாதுகாக்கப்பட்டு எந்த ஒரு திடீர் விபத்தும் இயற்கை பேரழிவும் தீமைக்கான வழிகளும் எங்களை அணுகாமல் பாதுகாப்பும் அமைதியும் சூழ உதவும். இயேசுவே, ஜெபிக்க வல்லமை தாரும். வாழ்க்கை நெருக்கத்தில் வார்த்தைகள் சிதறும் போது உண்மை நாடும் மனம் மட்டும் தந்து உதவும். மொழிய முடியாமல் சிந்திக்கின்றேன், மௌனத்தில் அழுகின்றேன். வலிக்கு வார்த்தை இல்லையெனில் வலியை உமக்கே எடுத்து செல்கின்றேன். ஆண்டவரே, ஜெபம் பேசும் ஒரு மொழி இல்லை, இறைவனை நாடும் ஒரு இதய நிமிர்ச்சி. அந்த உணர்வை என் உள்ளத்தில் தூண்டிவிடும். உலகம் வாயில் அடைத்து விட்டாலும் நீ திறக்கும் வழி ஜெபமே. அந்த வழியில் என்னை பயணிக்க வல்லமை அளி. வலிக்கும் போது உம்மை நாட, தோல்வி அடைந்தாலும் உம்மிடம் திரும்ப, எதையும் விட உம்மையே தேட என் உள்ளத்தை மறுபடியும் உருவாக்கும். நான் செல்வது நிழலான பாதையிலாகட்டும், தெரியாத வழியிலாகட்டும், என் முதல் அழைப்பு உம்மை நாடுவதாயிருக்கட்டும். ஜெபிக்க வல்லமையும் உம்மையே நாடும் திருப்பு முனையும் எனக்கு கொடும். இயேசுவின் திரு இருதயமே, இவை அனைத்தும் உமக்கே சமர்ப்பிக்கிறோம். நாங்கள் கேட்கும் முன் எங்கள் இருதயத்தின் ஆழத்தை உம்மால் உணர முடியும். அதற்கேற்ப எங்களுக்கு உமது பேரருளை வழங்கும். ஆமீன். இயேசுவின் திரு இருதய ஜெபமாலை. கிறிஸ்துவின் ஆத்துமமே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் இரத்தமே, என்னை திருப்தியாக்கும். கிறிஸ்துவின் திருவிழாவினின்று பாய்ந்தோடிய தண்ணீரே, என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகள் எனக்கு ஆறுதல் தருவனவாக. ஓ நல்ல இயேசுவே, நான் கேட்பதை தந்தருளும். உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். நான் உம்மிடமிருந்து பிரியாதிருப்பேனாக. என் கொடிய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். நான் சாகும்போது என்னை உமது புனிதர்களோடு சேர்த்து உம்மை புகழ அழைத்தருளும். ஆமீன். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே,
எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். 1. திருச்சபையின் பகைவர்களால் அவருக்குண்டாகும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். 2. கிறிஸ்தவர்களிடமிருந்து அவருக்கு ஏற்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். 3. நாம் அவருக்கு கொடுக்கும் நன்றி கேடுகளுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். 4. அனைத்து மக்களாலும் அவருக்குண்டாகும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். ஐந்தாவது, திரு இருதயமே மக்கள் அனைவரும் உம்மை அதிகமாக நேசிக்கும்படியாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயம் எங்கும் நேசிக்கப்படுவதாக. எங்கள் இயேசுவே, இரக்கமாயிரும். திரு இருதயத்தின் நண்பராகிய புனித சூசையப்பரே, எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயமே, உமது ஆட்சி வருக. எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எனது ஜெபம், தவம், அன்றாட செயல்கள், இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். எனது இறுதி மூச்சு வரை உம்மை அன்பு செய்யவும் உம்மை மாட்சிப்படுத்தவும் வரம் தாரும். ஆமீன். 15ஆம் நாள். இயேசுவின் திரு இருதயம் தேவ வணக்கத்துக்கும் தேவ பயத்துக்கும் ஆசிரியர். இயேசுவின் திரு இருதய பக்தியானது தேவ அன்பின் பக்தி. அன்புக்கு தேவ பயமும் தேவ வணக்கமும் அடித்தளம். இவற்றிலிருந்து தேவ அன்பை பிரிக்க முடியாது. தன் தாய் தகப்பனை உருக்கமாய் அன்பு செய்கிற குமாரன் அவர்களுக்கு சகலத்திலும் கீழ்ப்படிந்து மரியாதை செய்து அவர்களுக்கு யாதொரு வருத்தம் தெரிவியாமலும் அவர்களுடைய துன்பத்துக்கு காரணமாயிராமலும் நடந்து தன்னால் இயன்ற வரையில் அவர்களின் விருப்பப்படி நடப்பான். திவ்ய மீட்பர் இவ்வுலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அவருடைய திரு இருதயமானது நடந்து கொண்ட விதத்தை கவனித்துப்பார். தனது திவ்ய பிதாவின் மட்டில் எவ்வளவு மரியாதை, எம்மாத்திரம் வணக்கம், ஆராதனை காண்பித்து வந்தார். தமது பிதாவின் மகிமையை தேடுவதிலும் அவருடைய திரு சித்தத்தை நிறைவேற்றுவதிலும் தேவ மகத்துவத்துக்கு எது உகந்ததோ அதை எப்போதும் செய்வதிலும் எவ்வளவு ஞான ஆவல் காண்பித்தார். ஆண்டவருக்கு நாம் காண்பிக்க வேண்டிய அன்பை பற்றி பேசாமல் அவருக்கு காண்பிக்க வேண்டிய மரியாதை வணக்கத்தை பற்றி சில கன்னியர் எப்போதும் பேசிக் கொண்டிருக்கிறதை கண்ட புனித மார்கரெட் மரியம்மாள் இயேசுவின் திரு இருதயத்தை நோக்கி ஒரு நாள் முறையிடுகையில் திவ்ய இரட்சகர் புனிதையை நோக்கி, மகளே, அன்பின் பரிசுத்த பாசத்தால் நீ நமது இருதயத்தை அணுகி வர நாம் உமக்கு ஓர் விசேஷ வரமளிக்கிறோம் என்பது உண்மை என்றாலும் நமது அளவற்ற தேவ மீட்பின் மட்டில் மரியாதையும் பயமும் வணக்கமும் இருக்க வேண்டும். ஆதலால் தேவ பயமும் மரியாதை வணக்கமும்
நமக்கு பயனும் தேவையானது. ஏனென்றால் ஒரு பக்கத்தில் பாவியானவன் எதிர்பார்க்கிற தீர்வை, நரகம் இவைகளின் பக்கமும், வேறொரு பக்கத்தில் அளவற்ற மகத்துவமான இரக்கம் நிறைந்த நமது அன்புக்குரிய ஆண்டவர் பேரில் நமக்குள்ள மரியாதை வணக்கமும் பாவத்தை பகைத்து வெறுக்க உதவும் என்பதற்கு சந்தேகமில்லை. இந்த தேவ பயமானது நாம் உறுதி பூசுதல் பெறும்போது நாம் அடைகிற தூய ஆவியின் 7 வரங்களில் ஒன்று. இது நம்முடைய புனிதப்படுத்துதலுக்கு அடித்தளமாகிறது. மெய்யாகவே தேவ பயமானது பாவத்தில் இருந்து நம்மை விலக்குகிறதும் அல்லாமல், நாம் தேவ அருளை அடையவும் கிறிஸ்தவனுக்குரிய புண்ணியங்களை அனுசரித்து நமது ஆண்டவருக்கு மாறாத அன்போடு ஊழியம் செய்யவும் நமது ஆத்துமத்தை ஆயத்தப்படுத்துகிறது. ஆனது பற்றியே தூய ஆவியானவர் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர் என்று திருவுளம் பற்றுகிறார். தேவ பயத்தில் 2 விதம் உண்டு. ஒன்று தீமையும் கெடுதலுமானது, மற்றொன்று பிரயோஜனமும் அடிமைகளுக்கு உரியது. அவர்களுடைய மனது துர்மார்க்கத்தில் மூழ்கி இருக்கிறது என்றாலும் அடிமைகளைப் போல் கொடூர தண்டனைக்கு பயந்து குற்றம் செய்யாமல் இருக்க முயற்சிப்பார்கள். இதே விதமாய் சில கிறிஸ்தவர்கள் வாழ்கிறார்கள். தேவ நீதியின் கோப அக்கினியை தங்கள் மேல் விழுந்து தங்களை எங்கே நரக பாதாளத்திலே தள்ளிவிடுமோ என்று பயந்து பாவத்தை தவிர்ப்பார்கள். ஆனால் தண்டனைக்கு பயந்து பாவத்தை விலக்குவார்கள். ஆனால் பாவத்தின் மேல் பற்றுதல் வைத்திருப்பார்கள். தங்களுடைய நடத்தை கடவுளுக்கு சிறிதளவும் பொருந்தாதென்று அவர்கள் அறிந்திருந்தாலும் ஆசாபாசங்களும் சாவான பாவங்களுக்கும் தங்கள் வாழ்வை கையளிக்க விரும்புவார்கள். இவ்வித அச்சத்தில் தேவ அன்பு என்பது கடுகளவும் இல்லாததால் இது தீமையானதுதான். நன்மையும் பயனும் உள்ள தேவ பயத்தில் அடிமைகளின் பயம், பிள்ளைகளின் பயம் ஆகிய 2 படிகள் உண்டு. அடிமைகளின் பயத்தை கொண்டிருக்கிற ஆத்துமமானது அருவருத்து தள்ளுகிறது. ஏனெனில் பாவமானது தன்னை மோட்ச சம்பாவனையிலிருந்து விலக்கி முடிவில்லா நரக அக்கினிக்கு தன்னை ஆளாக்கி விடும் என்று ஆத்துமம் உணர்ந்திருக்கிறது. இந்த பயத்தை அஸ்திவாரமாக கொண்டிருக்கும் மனஸ்தாபம் அடிமை மனஸ்தாபம் எனப்படும். இந்த மனஸ்தாபம் பாவ கேடுகளை நீக்க வேண்டுமானால் குருவானவரிடம் இருந்து ஒப்புரவு ஆசீர்வாதம் பெறுவது அவசியம். ஆனால் பிள்ளைகளின் பயமும் நாம் பாவத்தை பகைத்து அருவருக்க செய்கிறது. இவ்வித அருவருப்புக்கு காரணம் நரக அக்கினி அல்ல, மட்டில்லாத அன்புக்கு தகுதியான இயேசுவின் திரு இருதயத்துக்கு பாவமானது துக்கம் வருவிக்கிறதே என்கிற நினைவே இதற்கு காரணம். தகப்பன் தன்னை தண்டிக்க மாட்டார் என்று அறிந்திருந்தாலும் அவருக்கு சற்றேனும் வருத்தம் வருவிக்க கூடிய எதையும் வெகு கவனமாய் விலக்குகிற அன்புள்ள பிள்ளையின் பயம் இதுவே. இந்த நல்ல பிள்ளைக்கு வரக்கூடிய பெரிய கவலை, துன்பம் ஏதென்றால் தன் அன்பார்ந்த நல்ல தகப்பனுடைய இருதயத்துக்கு வருத்தம் வருவித்தேனே என்னும் நினைவுதான். இயேசு கிறிஸ்துவின் உண்மையான அன்புள்ள உத்தம கிறிஸ்தவர்கள் தாழ்ச்சி வணக்கத்தோடு தேவ சந்நிதியில் வாழ்கிறார்கள். தாங்கள் ஜெபம் பண்ணும்போது மகத்துவமான ஆபிரகாம் என்பவரின் மாதிரியாக நான் சாம்பலும் தூசியுமாயிருந்தாலும் நான் என் ஆண்டவரோடு பேசுவேன் என்று வணக்கத்தோடும் நம்பிக்கையோடும் வேண்டிக் கொள்வார்கள். நல்ல கிறிஸ்தவர்கள் மற்ற மனிதர்கள் மட்டிலும் விசேஷமாய் இயேசுவின் பிரதிநிதிகளாகவும் அவருடைய தெய்வீக அதிகாரத்திற்கு பங்காளிகளாகவும் விளங்குகிற குருக்கள், ஆயர்கள் மட்டிலும் வணக்கம் புரிவார்கள். இவ்வித உத்தம பற்றுதல்களோடு வாழும்படி இந்த கிறிஸ்தவர்களை தூண்டுவது அவர்களிடத்திலுள்ள உயிருள்ள விசுவாசமே ஆகும். தேவ பயமில்லாத கிறிஸ்தவர்களுடைய வாழ்வு இதற்கு நேர்மாறானது. தேவ ஊழியத்தில் எவ்வளவு கவனமின்மை, ஞான காரியங்களை நினைவேற்றுவதில்
நிறைவேற்றுவதில் எவ்வளவு தாமதம், கடவுளுக்கு மிக்க துன்பம் வருவிக்கக்கூடிய சிந்தனை, வாக்கு, செயல்கள் எத்தனை! தங்கள் சுபாவ தீய நாட்டங்களுக்கு எவ்வளவு சுலபமாய் இணங்குகிறார்கள். தனியாகவும் மற்றவர்களோடு சேர்ந்தும் கட்டிக்கொள்கிற பாவ அக்கிரமங்கள் எத்தனை! இந்த அக்கிரம பாவங்களை தவத்தால் பரிகாரம் செய்கிறார்களா? தாங்கள் நினையா முன்னை தானே தங்கள் ஆண்டவருக்கு தாங்கள் கொடுக்கக்கூடிய கண்டிப்பான கணக்கை பற்றி சிறிதும் கவனிக்கிறார்களா? இவ்விதமாய் வாழ்கிறவர்களை பற்றி தூய ஆவியார் ஞானமுள்ளவர், விழிப்புடையவர், தீமையை விட்டு விலகுவர், மதிகேடரோ மட துணிச்சல் உள்ளவர், எனினும் எதிலும் பாய்வர் என்று திருவுளம் பற்றுகிறார். பெரிய திருத்தூதரான புனித பவுலடியார் விண்ணகத்தில் உன்னத பதவியில் சேர்ந்திருந்தாலும் தன் பழைய பாவங்களை பரிகரிக்க மிக கடின தபசு செய்து வந்தார். கொரிந்தியருக்கு அவர் எழுதின முதல் நிரூபத்தில், பிறருக்கு நற்செய்தியை அறிவிக்கிற நானே தகுதியற்றவனாக மாறிவிடாதவாறு என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகிறேன் என்கிறார். வரலாறு: புனிதர்கள் அனைவரும் புனித பவுலை போல் நடந்தார்கள். புனிதத்திலும் தேவ அன்பிலும் அதிகமாய் விளங்கின புனித தெரசம்மாள் வாலிப பிராயத்தில் சிற்சில உலக சில்லறை பற்றுதல்களுக்கும் ஆண்டவருடைய ஊழியத்தில் கவனக்குறைவான தன்மைக்கும் இடம் கொடுத்து வந்தார். ஒரு நாள் திவ்ய இரட்சகர் தெரசம்மாளுக்கு நரக வாசலை திறந்து காண்பித்து, இதோ பார், நீ புனித வாழ்வுக்கும் புண்ணிய பயிற்சிக்கும் உன்னை கையளிக்காத பட்சத்தில் இந்த பயங்கரமான இடத்தில் உன்னை தள்ளுவேன் என்றார். தெரசம்மாள் இதை கண்டு எவ்வளவு பயப்பட்டார் என்றால், இந்த காட்சியை அவர் ஒருபோதும் மறந்ததே இல்லை. சோதனையால் தான் அலைக்கழிக்கப்படும் போது நரகத்தின் பயங்கரமான காட்சியை நினைவு கூர்ந்து, தேவ அன்பானது பாவத்தில் விழாதபடி என்னை தடுக்க போதாதிருக்கும் பட்சத்தில் நரகத்தின் ஞாபகமாகிலும் நான் பாவத்தில் விழாதபடி என்னை தடை செய்ய கடவது. அன்புக்கு பாத்திரமான இயேசுவின் திரு இருதயத்துக்கு சொற்ப வருத்தம் வருவிக்கிறதை விட சாக தயாராயிருக்கவும் இந்த நரக பயம் எனக்கு உதவி செய்ய கடவது என்பார். நாமும் நம்முடைய பாவங்களால் நமக்காக நரகத்தில் தயார் செய்யப்படும் இடத்தை அடிக்கடி நினைக்க கடவோம். நாம் நமது பாவங்களை பரிகரித்து தேவ பயத்தோடு நமது ஆத்துமத்தை மீட்க கருதுவோமாகில், இயேசுவின் திரு இருதய இரக்கத்தால் அந்த பயங்கரமான இடத்திலிருந்து நாம் தப்பி பிழைப்போம் என்பதற்கு சந்தேகமில்லை. சாக போகிற கிறிஸ்தவர்களின் உறவினர் நோயாளி தன் புத்தி ஞாபகத்தை இழக்கும் மட்டும் காத்திராமல் தக்க நேரத்தில் குருவானவரை கூப்பிடுவது தங்களுடைய முதல் கடமை என்று உணர கடவார்கள். நோயாளி புத்தி நினைவோடு இருந்தால் நல்ல ஒப்புரவு செய்து கடவுளோடு சமாதானமாய் போகும்படி குருவானவர் உதவி செய்வார். அவனுடைய உறவினர்களும் சாக போகிறவர்களுடைய ஆத்தும மீட்புக்கு உதவி செய்தவர்களாயிருப்பார்கள். கண்ணீர், அழுகை, பிரலாபம் இவை போன்ற உதவியே, வெளியடையாளங்களை விட ஆத்தும ஈடேற்ற உதவியே தங்களுக்கு அவன் பேரிலுள்ள மெய்யான பற்றுதலை காட்டும். வயது சென்றவர்கள் மரண தருவாயில் இருக்கும் போது நேரத்தோடு குருவானவரை கூப்பிடுகிற வழக்கம் அநேக குடும்பங்களில் இருக்கிறது. ஆனால் 8-9 வயதுள்ள பிள்ளைகள் அல்லது வாலிபர்கள் சாகும் தருவாயில் இருக்கும் போது குருவானவரை கூப்பிட அநேகர் நினைக்கிறதே இல்லை. 8-9 வயது பிள்ளைகளுக்கு குருவானவர் தேவையில்லை என்று நினைக்கிறது சரியல்ல. புத்தி விவரம் அறிந்த பிள்ளை சாவான பாவத்தை கட்டிக்கொள்ளக்கூடும். முதுமை பருவமுள்ள கிறிஸ்தவர்கள் தங்கள் வாழ்வின் துவக்கத்தை நினைக்கையில் அப்பிராயத்தில் தாங்கள் கட்டிக்கொண்ட அநேக கனமான பாவ தோஷங்களை ஞாபகப்படுத்தி, எவ்வளவு சொற்ப பிராயம், எவ்வளவு பெரிய பாவி,
என்ற புனித அகுஸ்தீனுடைய வாக்கியத்தை தங்களுக்கும் சொல்லிக் கொள்ளலாம். பெரியவர்களுக்கு குருவானவர் தேவை என்பதை விட சிறுவர்களுக்கு அதிக தேவை என்று சொல்ல வேண்டும். அவர்களுக்கு உத்தம மனஸ்தாபப்பட தெரியாததால் நித்தியத்துக்கும் அவர்கள் மோசம் போகக்கூடும். தாய் தந்தையர் குருவானவரை நேரத்தோடு கூப்பிடுவதால் தங்கள் பிள்ளைகள் பேரில் தாங்கள் வைத்த உண்மையான அன்பை காண்பிக்கிறார்கள். குருவானவர் உடனே வரக்கூடாவிட்டால் தாய் தகப்பன் தங்கள் பிள்ளை உத்தம மனஸ்தாபப்பட உதவி செய்ய வேண்டும். இவ்வகையாய் சாக போகிற தங்கள் பிள்ளையின் ஆத்துமத்தை மீட்க உதவி செய்யலாம். இயேசுவின் திரு இருதய பக்தர்கள் அனைவரும் இந்த தீர்மானம் செய்து இதன்படி உறுதியாயிருப்பார்களாக. சிந்தனை: சிலுவை இல்லாமல் அன்பில்லை. இது நமது ஆண்டவர் சிலுவை மரத்திலிருந்து நமக்கு கற்பித்த பாடம். பரிசுத்த பரமன் திவ்ய நற்கருணையில் இருந்து இதைதான் இப்போதும் கற்பித்து வருகிறார்கள். இந்த அன்பு தேவ திரவிய அருள் சாதனத்தில் இருந்து நம்முடைய வாழ்வு அவருடைய வாழ்வோடு ஒத்திருக்க வேண்டும் என்று மிக ஆசிக்கிறார். அன்புக்கு எல்லாம் எளிது. படைப்புகளுக்கு மேலாய் படைத்தவரையும் தற்காலத்துக்கு மேலாய் நித்தியத்தையும் நீ தெரிந்து கொள்ள அறிகிற வரையில் கடவுளை நீ ஒருபோதும் அன்பு செய்ய மாட்டாய். நமது முழு இருதயத்தையும் பற்றுதல்களையும் ஆசைகளையும் அவருக்கு கொடுக்க கடவோம். அப்படி கொடுத்தால் நம்முடைய வெதுவெதுப்பான இருதயத்தை தமது அக்கினியால் பற்றியெறிய செய்வார். அவருடைய ஊழியத்தில் நம்மை கவனக்குறை உள்ளவர்கள் ஆக்குகிற மன தளர்ச்சியை நீக்கி நம்மை உற்சாகப்படுத்துவார். ஜெபம். இயேசுவின் இனிய இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதய புகழ் மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை நிறை மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் வாழும் தந்தையின் திருமகனாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கன்னி தாயின் திரு வயிற்றில் தூய ஆவியால் உருவான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவாக்காம் திருமகனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அளவில்லா மாட்சிமை மிகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் புனித ஆலயமாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதி உன்னதரின் உறைவிடமாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் இல்லமும் வானக வாயிலுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரம அன்பின் எரி உலையாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நீதியும் அன்பும் இணைந்துரையும் இல்லிடமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நன்மை தனமும் அன்பும் நிறைந்தொளிரும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புண்ணியங்களும் புதையுண்டிருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இதயங்களுக்கெல்லாம் அரசும் மையமுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஞானம் அறிவு கருவூலங்களுக்கெல்லாம் நிறையும்
இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைமையின் நிறைவெல்லாம் உறையும் இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை உம்மில் நன்கு பூரிப்படையும் இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது நிறைவினின்று நாங்கள் அனைவரும் பெற்று மகிழும் இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் நிலை பெறும் குன்றுகளின் ஆலயமாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். பொறுமையும் மிகுந்த பரிவுமுள்ள இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை வேண்டி மன்றாடும் அனைவருக்கும் வளமார்ந்த நிறைவளிக்கும் இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். வாழ்வுக்கும் புனிதத்துக்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கு ஏற்ற பரிகாரமாகும் இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். நிந்தை அவமானங்களால் நிறைந்து வழிந்த இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களால் நேர்ந்த மன நோவுகளினால் நொந்து வருந்தின இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். சாவையும் ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் வாழ்வும் உயிர்ப்புமாகும் இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் சமாதானமும் ஒப்புரவுமாகும் இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவிகளுக்காக பலி பொருளான இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை நம்பி இருப்பவர்களின் ஈடேற்றமாகும் இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மில் இறப்போரின் நம்பிக்கையாகும் இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனிதர் அனைவருடையவும் மட்டில்லா மகிழ்ச்சியாகும் இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய் தருளும். கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய் தருளும். ஆண்டவர் இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர் இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே எங்கள் இருதயங்கள் உமது இருதயத்தை போல் ஆகச் செய்தருளும். ஜெபிப்போமாக. தந்தாய் என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனும் எங்களை ஈடேற்றுபவருமாக விளங்கும் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை உம்மீது பற்றி எரியும் அன்பினாலும் எமது ஈடேற்றத்திற்கான அளவற்ற ஆர்வத்தினாலும் தாழ்ச்சி கீழ்ப்படிதலாலும் சாந்தம் அமைதியாலும் அளவற்ற பரிவாலும் பணிவிடைக்குரிய அன்பாலும் நிரப்பினீரே. உம் திருமகனது இருதயத்தின் இவ்வகையான மனநிலைகள் அனைத்தையும் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவைகளை எங்கள் இருதயங்களிலும் பிறப்பித்தருளுமாறு உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். இயேசுவின் திரு இருதய நவநாள். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் அகப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவுள்ளம் பற்றி இருக்கிற திவ்ய இயேசுவே, தேவரீருடைய இருதயத்தின் இன்று உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திருநாளில் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் அடியேன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும்
மன்றாட்டு ஏதென்றால் அவரவர்க்கு வேண்டியதை உறுதியோடு கேட்கவும். சகல நன்மைகளுக்கும் பெரு பலன்களுக்கும் வற்றாத ஊரணியாகிய தேவரீருடைய இருதயத்தினின்று அல்லாமல் வேறே யாரிடத்தினின்று இதை கேட்கப் போகிறேன்? தயாள சம்பன்ன ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அடங்கிய பொக்கிஷத்தில் அன்றி வேறெங்கே நான் இதை தேடப் போகிறேன்? தாமே பிரசன்னமாகிறதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாயிருக்கிற உமது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே நான் தட்டி கேட்கப் போகிறேன்? ஆகையால் என் நேச இயேசுவின் திரு இருதயமே, தேவரீருடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே, துன்ப துயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோல் நீரே. தேவரீருக்கு சித்தமானால் அற்புதம் வேண்டி இருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்தருள்வீர் என்று நம்பி இருக்கிறேன். தேவரீர் சித்தம் வைத்தாலே போதும், என் ஜெபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே, தேவரீருடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுவதும் அபாத்திரவான்தான். ஆகிலும் நான் இதனாலேயே அதைரியப்பட்டு பின்னடைந்து போவேன் அல்ல. தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரீர் தள்ளுவீர் அல்ல. உமது இரக்கமுள்ள கண்களால் எங்களை நோக்கியருளும். என் நிர்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவரீருடைய கிருபை நிறைந்த இருதயம் எனக்கு இரங்காமற் போகாது. இரக்கமுள்ள திரு இருதயமே, என் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரீரை நான் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலும் பின்வாங்குவேன் அல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுகிர்த முயற்சியை கிருபையாய் கையேற்றுக் கொள்ளும். நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாயிருக்கிறேன். ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு தங்கள் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு நீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் அளவற்ற நன்மை தனங்களையும் நினைத்து நன்றி நிறைந்த நெஞ்சமுடன் உம்மை போற்றி புகழ்ந்து பாதம் பணிந்து வணங்குகிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை அன்புடன் ஆசீர்வதித்து எங்களுக்கு தேவையான அனைத்தையும் தந்துதவி இன்றும் என்றும் நாங்கள் உமது திரு இருதய நிழலில் இளைப்பார செய்தருளும். அன்பு இறைவா, எங்களில் யாராவது உமக்கு விரோதமாய் நடந்து உம்மை மனநோக செய்திருந்தால் அவரது குற்றத்திற்கு நாங்கள் மனம் வருந்தி பரிகாரம் செய்கிறோம். எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களை தயவாய் மன்னித்தருளும். இறைவா, உலகிலுள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், முதியோருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், ஏழைகளுக்கும் அநாதைகளுக்கும் அடைக்கலமுமாயிருக்க தயை புரியும். நோயினால் வருந்துவோரின் அருகில் அமர்ந்து ஆறுதல் அளிப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை மிகுந்த அன்போடு நேசித்தீரே. எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைத்து பிள்ளைகளையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களது இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பக்தியையும் வளர செய்யும். அவர்கள் அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து நற்பண்புகள் உடைய நல்ல பிள்ளைகளாய் வாழ்வில் சிறந்து விளங்க கிருபை செய்தருளும். அவர்களது வாழ்நாட்களில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் வழிகாட்டியாகவும் துன்ப காலத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, நாங்கள் எப்போதும்
உமது அன்பு பராமரிப்பில் வாழ்ந்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மில் இளைப்பார கிருபை செய்தருளும். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்தையும் ஜெபத்தையும் இறைவனுடைய திரு இருதயத்தில் இணைத்து அனுபவித்ததற்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த திரு இருதய வணக்க மாதம் முழுவதும் நாம் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் அன்பை நம் உள்ளத்தில் கொண்டு அவரது திரு இருதயத்தில் நம் வாழ்வை ஒப்பு கொடுக்க அருளுடன் முன்னேறுவோம். நாளைய தினத்திலும் ஒரு புதிய தியானத்துடன் சந்திப்போம். உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் தேவ ஆசீர்வாதங்கள் நிரம்பட்டும். இந்த பக்தி வழியை மற்றவர்களுடன் பகிர்ந்து அவர்களையும் இறைவனின் அன்பில் இணைக்க அழைக்கிறோம். இயேசுவின் திரு இருதயத்தின் வழியாக உலகம் முழுவதும் அமைதி நிலைத்திருக்கட்டும். இயேசுவே, உமது இருதயத்தின் ராஜ்யம் எங்கள் உள்ளங்களிலும் எழுந்தருளட்டும். ஆமீன். இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும். ஆமீன்.